வெனஸ்டே மார்னிங் அன்னைக்கு காலையில பயங்கர ஃபீவர், செம குளிர் வர, காலை கீழே கூட வைக்க முடியல, அந்த அளவுக்கு பயங்கரமா குளிருச்சு. ஹஸ்பண்ட் வந்து இந்த வாட்டி சாமி கும்பிட வேணா, நெக்ஸ்ட் இயர் பாத்துக்கலாம்னு சொல்லியாச்சு. இருந்தாலும் எனக்கு மனசே கேட்கல. இந்த வீட்டுல நம்ம மட்டுமா இருக்கோம், நம்மளை நம்பி 2 ஜீவன் இருக்குல்ல, சோ அவங்களுக்காவது பூஜை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி மார்னிங் நல்லா டேப்லெட் எல்லாம் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ஒரு 3 மணிக்கு மேலதான் பூஜை வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நேத்தே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டனால ஈஸியா இருந்துச்சு. ஜஸ்ட் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு பூ போட்டு சாமி கும்பிடுற மாதிரி தான் பிளானு. ஸோ அதனால் அந்த ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு வாசலில் நான் வந்து இந்த அரிசி மாவு கோலம் போடுறதே விட்டாச்சு. அது எல்லாமே உங்களால தான். நான் போடும் போதெல்லாம் இதில் ஒன்றுமே தெரியல, பார்க்குறதுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி சொல்லி எனக்கே வந்து இப்போ கோலம் போடணுன்னா அடப்போப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. அதனால் இந்த மாதிரி டிசைனாக அச்சு வாங்கி வச்சுருக்கேன். இந்த கோல மாவில் கொஞ்சம் அரிசி மாவு வந்து கலந்து வச்சுருக்கேனா, ஸோ அதனால் டக்குன்னு அச்சு வச்சு கோலம் போட்டுட்டு பட்டுன்னு வந்து சாமி கும்பிடுறது. பட் ஆனால் நான் மேல் ஹவுஸ் ஓனர் அங்கிள்கிட்ட பேசி வச்சுருக்கேன். பிகாஸ் இங்கே பார்க்கிங் ஏரியா வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு எங்கள் வீட்டு வாசலில் மெரூன் கலரோ இல்லை ப்ரௌன் கலர் டைல்ஸோ மாற்றி கொடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். பாப்பா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற காரணத்தினால என் ஹஸ்பண்ட் நிறைய அசிஸ்டன்ட் வேலை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் கடகடன்னு வந்து டைமுக்கு சாமி கும்பிட்டுட்டு வண்டி எல்லாத்துக்குமே வந்து வாசலில் பூஜையும் போட்டுட்டு ஈவினிங் மேலே நாங்கள் வந்து மூவி வந்து போயிருந்தோம். நான் வரலன்னு எவ்வளோ சொன்னேன், கேட்காம கதற கூட்டிகிட்டு போயிட்டாங்க.